ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காரில் இன்ஜின் கூலண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் கூலண்ட் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணுறதில்லங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கூலண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இன்ஜினை கூல் பண்ணி தர்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்ஜின் கூல் பண்ணோம்னா இன்ஜினோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நம்ம அதை கூல் பண்ணி திருப்பி இன்ஜினுக்கே அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி கூல் பண்ணி அனுப்புகிறப்ப நமக்கு இன்ஜின் ஒரு வார்ம் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் ரன் கண்டிஷனில் நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கூலண்ட் மட்டும் இல்லைன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஸோ இது ஏன் இன்ஜினில் கூலண்ட் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணலங்கிறத பார்த்திங்கன்னா, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, கூலண்ட் வாட்டர் லெவலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஸோ பாயிலிங் பாயிண்ட்டும் அப்புறம் அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கூலண்ட் ஹீட்டை ஈஸியாக சீக்கிரம், அதாவது வாட்டரை விட சீக்கிரம் அப்சர்வும் பண்ணோம். ரெண்டாவது இது கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன்ஸ். ஸோ துருப்பிடிக்காது. ஸோ தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக துருப்பிடிக்கும். இந்த இன்ஜின் கோர்ஸ்குள்ளெல்லாம் போய் துருப்பிடிக்கும். இது துருப்பிடிக்காதுங்கிறது இன்னொன்று விஷயம். அதே மாதிரி ஆன்டி ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆன்டி ஃப்ரீசிங்னால் அதாவது ஒரு வாட்டருக்கு -0°C தான் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ ஆனால் இது -18°C வரைக்கும் இல்லை, 28°C வரைக்கும் போகும். அப்பான்ஸ் கூலண்ட்டோட கிரேடை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த கூலண்ட்டோட கிரேட் எந்த லெவலுக்கு போகுதோ அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் அதிகமாக போகும். ஸோ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்காங்க, ஒரு மவுண்டன் ரேஞ்சில் இருக்காங்க, அவங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் நல்லா இருந்தால் தான் இந்த கூலண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாது. ஒரு ஹிமாலயாஸ்க்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூலண்ட் இருந்தால் தான் கூலண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. வாட்டர் இருந்ததுன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு உடனே சர்க்குலேஷன், வாட்டர் சர்க்குலேஷன் ஆகாது, நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த கூலண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே பார்த்திங்கன்னா கரோஷனும் ஆன்டி ஃப்ரீசிங்கும் தான். ஸோ இந்த கரோஷன் அண்ட் ஆன்டி ஃப்ரீசிங்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது இதோட லைஃப் டைம் வாட்டரை விட அதிகம். ஸோ இது வாட்டர் சீக்கிரம் நம்ம மாற்றணும். ஸோ ஓட்ட ஆனால் இது அப்படி கிடையாது. இது மாற்றுறதுங்கிறது உடனே மாற்ற தேவையில்ல. இதுக்குன்னு சில பீரியாடிக் டைம் இருக்குது. அந்த பீரியாடிக் டைமுக்கு மட்டும் மாற்றினா போதும். நம்ம உடனே மாற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயும் கொஞ்சம் கூட. ஸோ இதனால தான் இந்த கூலண்ட், வாட்டருக்கு பதிலாக கூலண்ட் யூஸ் பண்ணுறோம்.